இங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசிக்கு கார்த்திக்க ரொம்பவே பிடிக்கும். ஆனா கார்த்திக் செஞ்ச ஒரே ஒரு கேவலமான செயலால அங்க பாண்டியன் குடும்பத்துல இருக்கவங்க கிட்டையும் நம்ம குமரவேல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவரு கையால அடி வாங்கி அந்த இடத்தை விட்டே கிளம்புறாங்க. அப்படி என்ன செஞ்சாரு கார்த்திக்? எதனால எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சாங்க அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுங்க. இங்க நம்ம கார்த்திக்கு எப்ப பார்த்தாலும் அரசியோட நினைப்பாவே இருக்கு. அரசி அனுப்பி விட்ட அந்த வீடியோவை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. நம்ம வீட்டுல எல்லாருமே இது அவங்க வீட்டுல டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் அவங்க வீட்டுல இருக்கவங்க மனசுல எல்லாம் நம்ம இடம் பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அரசிக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவகிட்ட நம்ம இத நாளைக்கே 100% இதை ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அரசிக்கு போன் பண்ணி, அரசி உங்க வீட்டுல இருக்கவங்களோட வீடியோ நீ அனுப்பி விட்ட, அது எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் செய்யற என்னோட கைப்பக்குவத்துல செய்யற அந்த ஸ்வீட்டை அவங்க எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா உனக்கு கொடுத்தனே ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதுல முக்கியமான பொருள் ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த பொருள் எனக்கு இப்பயே வேணும். எங்க வீட்டுல அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க கார்த்திக்? இப்ப நான் இந்நேரம் வீட்டுல மணி ஆயிடுச்சு. வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க. நான் நாளைக்கு கொடுக்கறனே அப்படின்னதும், இல்ல அரசி, அது இல்லனா எங்க வீட்டுல இன்னைக்கு நைட் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இருங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியும் போய் அந்த ஸ்நாக்ஸ நல்லா தேடி உதறி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு சிம் கார்டு இருக்குது. இத பார்த்ததுமே அரசி கால் பண்ணி, கார்த்திக் என்ன அதுல சிம் கார்டு தானே இருக்குது, அதுக்கு போய் என்னமோ ஓவரா பில்டப் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னதும், இல்ல அரசி, அது சிம் கார்டு தான், உனக்கு தான் அது சிம் கார்டு மாதிரி, ஆனா அதுதான் என்னோட உயிர், அதுலதான் எங்க வீட்டோட மொத்த கௌரவமும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க இப்ப வந்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கார்த்திக் உடனே வீட்டுல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம அரசிக்கு கால் பண்றாங்க. என்ன சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இருக்க இடங்க எடுத்தா படுக்க பாய் கேப்பீங்க போல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மறுநாள் காலையில கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க அரசி, நீங்க அதுக்காக அவசியமே இல்ல. தாராளமா இப்ப வெளியே வந்த உடனே அந்த சிம் கார்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? வெளியே வான்னு ஈஸியா கூப்பிடுறீங்க. சரி வந்து தொலைறேன் அப்படின்னு அந்த சிம் கார்டை எடுத்துக்கிட்டு போய் கார்த்திக் கிட்ட கொடுக்கலான்னு நம்ம அரசி போறாங்க. போய் சிம் கார்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும், அரசி எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், அது கேட்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுமேட்டு, ஆமா அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. அரசி இருந்துகிட்டு, என்ன ரொம்ப திமிரு பேசிக்கிட்டு இருக்கியா? எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் எலும்பெல்லாம் எண்ணி விட்டுருவாங்க எண்ணி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம குமார் பாத்துறாரு. அதுவும் அரசியோட கைய பிடிச்சுக்கிட்டு பேசினா குமார் சும்மாவா இருப்பாரு? அங்கேயே கத்துறாரு, பெரியப்பா பெரியமா அம்மா அப்பா எல்லாம் வாங்க இங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் அவங்க எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு வர்றாங்க. அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. அரசி கை பிடிச்சுக்கிட்டு இருக்க கார்த்திக்க வந்ததுமேன்ட்டு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ஏண்டா அவளோட அனுமதி இல்லாம அவ கைய நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க, விடுறா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? அரசிக்கு என் மேல ஆசை இல்லைன்னு யார் சொன்னது? அவளும் என்ன விரும்புறா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம என்னையே இந்த சண்டையில இழுத்து விடாதீங்க, நான் ஒன்னும் உங்களை விரும்ப கிடையாது அப்படின்னு நம்ம அரசி சொன்னதும், என்ன அரசி கும்பல்லாம் கூடுனதும் என்ன விரும்பலைன்னு பொய் சொல்றீங்களா? நீங்க என்ன விரும்பினீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் குண்டை தூக்கி போடுறாரு. அரசிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏண்டி, நான் அப்பயே சொன்னேன், கண்ட பயல்களோட பேசாதடி, பல்ல போட்டு இழிக்காதடின்னு. ஆனா நான் சொன்னதெல்லாம் நீ கேட்காம இவன் ஒருத்தன் நல்லவேன்னு சொன்னி இவன் பின்னாடி நீ ஓடிக்கிட்டு அலைஞ்சல்ல. எனக்கு எப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு. ஆனா நான் சொல்றதான் நீ கேட்க மாட்டியே. இந்த உலகத்திலேயே நான் தான் உனக்கு கெட்டவன் அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே கார்த்திக் இருந்துகிட்டு, டேய் அவ என்னோட ஆளு, நான் அவ கைய பிடிக்கிறேன், அத பிடிச்சா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு கத்துறாங்க. இது எல்லாமே கேட்டதுமேட்டு இவருக்கு கோபம் தாங்க முடியல. அவ ஓ ஆளா? இங்க பாரு, அவ ஓ ஆளா இருந்தாலுமேட்டு இங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்க அவங்க குடும்பம் அப்படின்னு சொன்னதுமேட்டு பாண்டியன் அங்க இருந்து கோவத்தோட வர்றாரு. டேய்
அப்படின்னு அவனோட கைய பிடிச்சு கழுத்தை பிடிச்சு, என் பிள்ளை கைய பிடிச்ச உன்னையெல்லாம் சும்மாவே விடமாட்டேன்னு கைய முறுக்கி ஓங்கி ஒரு உத விடுறாரு. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து நின்னுகிட்டு இருந்தேன்னா அசிங்கமா போயிரும். நீ எவன்டாம், உனக்கும் எங்களுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? வந்து நீயா கடை பக்கம் வருவியா, இப்ப நீயா வீட்டு பக்கமும் வருவையா அப்படின்னதும், அரசிமா என்ன நீ இந்த காரியம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறேன் அப்படின்னதும், இல்லப்பா இவக எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாக, உங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு கொடுத்தாக, அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இவரு அதுல சிம் கார்டு வச்சு இப்ப அந்த சிம் கார்டு எனக்கு வேணும்னாலே வேணும்னு வந்தவக சிம் கார்டு வாங்காம என் கைய பிடிச்சி இழுத்து புட்டாகப்பா. நான் என்னப்பா பண்ணட்டும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே போன்னு சொல்றாங்க. அப்ப உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, டே குமாரு, குடும்பத்துல நாய்ங்கன்னா எச்சக்கலை நாய்ங்க அங்கிட்டு இங்கிட்டு போக தான் செய்யும். நீ எதுக்கு அதுங்க கிட்ட எல்லாம் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை இல்லையா? உன் வேலையை மட்டும் போய் பாருடா. இவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அதான் பாண்டியனுக்கு என்ன இதெல்லாம் பழசா என்ன? ரொம்ப 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 பழசு. இந்த மாதிரி எத்தனை பேத்த ஏமாத்தி அவ பின்னாடியே அலைய விட்டுருப்பாளுக. இதெல்லாம் நீ எதுக்குடா கண்டுகிட்டு இருக்கிற? அதெல்லாம் நீ கண்டுக்காத. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். நீ தேவையில்லாம கண்டதை நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லாமே ஒரு நாள் நல்ல விஷயமா மட்டும்தான் நடக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு, இதுக்கப்புறமும் நம்ம இவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. அப்பதான் நம்ம ராஜிக்குமோ ரொம்ப கவலையா இருக்கு. அரசு இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க எல்லாருமா சேர்ந்து அரசிய ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. உடனே அரசு இருந்துகிட்டு கதிர்க்கு அந்த கார்த்திக் கிட்ட, இங்க பாரு கார்த்திக், உனக்கு பாவம் பார்த்து இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன், முதல்ல மரியாதையா வெளியே போன்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டு அரசி உள்ள வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியும் அவள்கிட்ட என்ன பேசுறது, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது அங்க போகாதனால கார்த்திக்க நம்ம கதிர், செந்தில், அவங்க சரவணன் எல்லாருமா சேர்ந்து அடிச்சு வெளியே அனுப்புறாங்க. அப்ப உடனே கதிர் சொல்றாரு, என் தங்கச்சிக்கு பிரச்சனைனா நாங்க வந்து நிப்போம், நீ எதுக்கு தேவையில்லாம வர்ற? என் தங்கச்சிய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். ஓ வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. தேவையில்லாம இங்கெல்லாம் நீ தலையிட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல. சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நீ சொன்னது என்ன வேணும்னா பண்ணிக்க அப்படி இப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம கோமதி, பாண்டியன், அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ம அரசிக்கிட்ட போய் அங்க நிக்கிறாங்க. அப்பா நான் சத்தியமா தப்பு பண்ணலப்பா, நான் உங்க பொண்ணுப்பா, நான் ஏன்பா தப்பு பண்ண போறேன்? அவன் யாருப்பா என்ன கைப்பிடிச்சு இழுக்க? நான் தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என்ன நீங்க யார வேணா கை காட்டுங்க, இவனை கல்யாணம் பண்ணிக்க அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு. கண்டிப்பா நீங்க சொல்றவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் வேண்டான்னு யாரையும் சொல்ல மாட்டேன். என் மனசுல யாருமே இல்ல. எங்க அப்பாவோட மரியாதையை விட எனக்கு வேற எவனும் முக்கியம் இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மத்தவங்களை யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க யார கை காட்டுறீங்களோ அவங்கள நான் ஊன்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இவங்களும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.